श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतसदितराणतनाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்திய. சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீ யதிராஜ சப்ததியில் இன்றைய தினம் 49வது ஸ்லோகம் அனுபவிக்கப் போகிறோம். இந்த ஸ்லோகத்திலையும் ராமானுஜர் அருளி செய்த ஸ்ரீசுக்திகள், அந்த ஸ்ரீசுக்திகளின் பெருமையை கூறுவதும் இதே இந்த ஸ்லோகத்திலும். ஸ்ரீ பாஷ்யகாருடைய திவ்ய சுக்திகள் ஜீவாத்மா பரமாத்மா இவர்களை பற்றிய உண்மைகளை விளக்குவது மட்டுமா? இல்லை, திருவடிகளில் பக்தியை வளர்க்க வைப்பது, மோட்சம் பெற ஆசையை உண்டாக்குவது என்று இந்த ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார் சுவாமி. முகுந்தாக்ரிஸ்ரத்தா குமுதவன சந்திரா தபனிபாஹ முமுக்ஷாமக்ஷோபியாம் தததி முனி பிருந்தாரககிரஹ स्वसिद्धान्तद्वान्तस्थिरकुतुकदुर्वादिपरिषद्दिवाभीत प्रेक्षादिनकर समुत्थानपरुषाः मुकुन्दाग्रिश्रद्धा कुमुदवनचन्द्रातपनिभाः मुमुक्षामक्षोभ्यां ततति मुनिबृन्दारकगिरः स्वसिद्धान्तद्वान्तस्थिरकुतुकनिर्वादिपरिषद्दिवा பீதப்ரேக்ஷா தினகர சமுத்தான பருஷாக. சந்திரோதயம் வந்தால் ஆம்பல் புஷ்பங்கள் மலரும். அதே போல் எம்பெருமானாருடைய ஸ்ரீசுக்திகளின் அப்படி ஸ்ரீசுக்திகளாகிய சந்திரன், ஸ்ரீசுக்திகளாகிய நிலவு, அதை பார்த்தால் பகவன் திருவடியில் பக்தி என்ற ஆம்பல் புஷ்பங்கள் மலர்கின்றனவாம். ஸ்ரீபாஷ்யம் போன்ற திவ்ய சுக்திகளை சேவித்தால் பகவானுடைய பெருமைகளும் கல்யாண குணங்களும் நன்கு புலனாகும். அதனால் அவனிடம் பக்தி உண்டாகும். கோட்டான்களுக்கு இருள்மிக்க ராத்திரியை கண்டால் சந்தோஷம் அதிகமாகும். அப்போ தான் அவைகளுக்கு கண் தெரியுமா. சூரியோதயமானால் கண் தெரியாது. எனவே சூரியோதயம் அவைகளுக்கு தீமை செய்வது. அதுபோல பிற மதத்தினரின் கொள்கை அஞ்ஞானத்தால் உண்டாகியதாகையால் அது இருட்டு போன்றது. பிற மதத்தினருடைய கொள்கை, பிற மதத்தினர் கோட்டான் போன்றவர். அவர்கள் தங்கள் மதமாகிய இருளில் மிக்க ஆர்வம் கொண்டிருந்தனர். அவர்களுக்கு எதிராஜருடைய ஸ்ரீசுக்திகள் சூரியன் போல தீமை விளைவிக்கிறது. அவர்கள் பார்வையை அழித்து விடுகிறது. இப்படி பக்தர்களுக்கு, சாதுக்களுக்கு சந்திரன் போன்று இருக்கிறது. பிற மதத்தவர்களுக்கு சூரியன் போலும் உள்ள ஸ்ரீபாஷ்யம் போன்ற ஸ்ரீசுக்திகள் நமக்கு மோட்சம் பெறுவதற்கு அழிவற்ற ஆசையை உண்டாக்குகிறது என்கிறார் சுவாமி. இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீபாஷ்யகாருடைய திவ்ய சுக்திகள் ஆம்பல் மலர்களின் கூட்டம் சந்திரனது ஒளியை கண்டு மலரும். அதுபோல எம்பெருமான் திருவடிகளில் பக்தியை வளர்த்து மோட்சம் பெற ஆசையை உண்டாக்கும் நமக்கு. ஸ்ரீ பாஷ்யகாரின் ஸ்ரீசுக்திகளை ஆகிய நிலவினை கண்டு எம்பெருமானாரின் ஸ்ரீசுக்திகளை அனுபவித்து அவர் பகவானுடைய திருவடிகளில் பக்தி என்னும் ஆம்பல் கூட்டம் மலர்கிறதா. அந்த ஸ்ரீசுக்திகளால் எம்பெருமானுடைய பெருமையை உணர்ந்து அவன் திருவடிகளில் பக்தி வளரப்பெற வாய்ப்பளிக்கிறது, இடம் உண்டாகிறது. ஸோ சூரியன் உதித்தால் கோட்டான்களுக்கு கண் பார்வை மறைந்து விடுவது போல, சூரியனது உதயம் கோட்டான்களுக்கு கேடு விளைவிப்பது போல, பிற மதத்தினருடைய கொள்கை அஞ்ஞானத்தின் விளைவாதலின் அது ஒரு இருட்டு. பிற மதத்தினர் கோட்டான் போன்றவர்கள் தங்கள் சித்தாந்தமாகிய இருளில் நிலையான குதூகலம் கொண்டிருந்தனர். அவர்கள் கண்ணுக்கு எம்பெருமானாருடைய ஸ்ரீசுக்திகள் சூரியன் போல உதயம் ஆகி அவர்களின் அகக்கண்ணை மறைத்த அறிவை மழுங்கச் செய்து கொடுமை புரிகிறது. இவ்வாறு சாதுக்களுக்கு குளிர்ந்தனவாகவும் பிற மதத்தினருக்கு கொடியனவாகவும் உள்ள
கதிர் மதியம் போல் முகத்தான் பெருமாள் போல இங்கே கதிர் சூரியன், மதியம் சந்திரன் ஆகிய இரண்டுமாக ஸ்ரீபாஷ்யம் முதலிய ஸ்ரீசுக்திகள் அவற்றை சேவித்து அனுபவிப்பவர்களுக்கு மோட்சம் பெற சலிக்காத ஆசையை உண்டாக்க வல்லது என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் சுவாமி. எதிராஜருடைய ஸ்ரீசுக்திகள் எம்பெருமானின் திருவடிகளில் பக்தி என்ற ஆம்பல் கூட்டத்திற்கு நிலவு போன்றவையாகவும் அசையாத மோட்ச வேட்கையை உண்டு பண்ணுகிறதாகவும் இருக்கிறது. தம்முடைய சித்தாந்தம் என்ற இருளில் நிலையான ஆசை கொண்டுள்ள மட்டமான வாதியர்களின் கூட்டம் என்கிற கோட்டான்களின் கண்களுக்கு சூரியன்கள் உதயமாவது போல கருமையாகவும் இருக்கும் என்று அனுபவிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அஸ்மத் ஆச்சாரியருடைய வியாக்கியானம் அத்தியாச்சரியமான எளிமையான வியாக்கியானம். டாக்டர் வி.என். வேதாந்த தேசிகனுடைய தெளிவுரை 5 வியாக்கியானத்தை கம்பைல் பண்ணி ஆச்சரியமாக அனுபவித்து கொடுக்கிறார். முகுந்தாக்ரி ஸ்ரத்தா குமுதவன சந்திராபனிதபாக சந்திராதபனிபாக முமுக்ஷாமக்ஷோபியாம் தததி முனிபிருந்தாரககிரஹ ஸ்வசித்தாந்தத்வாந்தஸ்திர குதுக துர்வாதி பரிஷத் திவா பீதஸ்ப்ரேக்ஷா தினகர சமுத்தான புருஷாக. ஸ்ரீ பாஷ்யக்காருடைய ஸ்ரீசுக்திகள் ஜீவ பரமாத்ம தத்துவஞானத்தையும் எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களையும் பக்தி கிரீதோ ஜனார்தனகா என்றபடி அவனிடத்தில் பக்தி பிரபத்தி பண்ணுகிறவர்களுக்கு பக்த பராதீனனாய் மீண்டும் திரும்புதல் இல்லாத பேரின்ப பெருவாழ்வை அளிப்பான் என்பதையெல்லாம் விளக்கமாக தெளிவாக்குகிறது ஸ்ரீபாஷ்யக்காருடைய ஸ்ரீசுக்திகள். அதனால் அவற்றை கற்போருக்கு மோட்சத்தில் ஆசை உண்டாகிறது. அதனால் எம்பெருமானுடைய திருவடிகளில் பக்தி உண்டாகிறது. பெருமாளுடைய திருவடி பகவத் பக்தி என்ற ஒரு அந்த ஆம்பல் மலர் கூட்டம் அதற்கு சந்திரனின் நிலவு போன்றதாம் உடையவருடைய ஸ்ரீசுக்திகள். அதாவது நிலவை கண்டால் ஆம்பல் மலர்கள் நன்கு மலரும். அதே போல இவர் ஸ்ரீசுக்திகளை சேவித்தாலோ அல்லது பார்த்தாலோ கேட்டாலோ பகவானிடம் நமக்கு பக்தி வளரும். நிலவு எப்படி நம்மை மகிழ்விக்கிறதோ அதே போல ஸ்ரீபாஷ்யக்காருடைய ஸ்ரீசுக்திகளும் நம்மை மகிழ்விக்கும். நிலவும் சந்திரனும் அழகாக தோற்றமளிப்பது போல ஸ்ரீசுக்திகளை பார்க்கும்போது அதன் சொல்லழகும் அதன் சாயையும், அதாவது சொற்களின் அழகும் அமைப்பும் பொருள் அழகும் நம் மனதை கவர்கின்றது. நமக்கு உடையவர் ஸ்ரீசுக்திகளில் பக்தி ஸ்ரத்தைகள் உண்டானாலும் பிறவாதிகள் அதை தவறு என்கின்றனர். இது தவறு அது தவறு என்று எதையாவது சொல்லி நமது பக்தி ஸ்ரத்தைகளை குலைத்து விடுவார்களே என்றால் முடியாது, குலைக்க முடியாது. அதனால் அந்த பக்தி ஸ்ரத்தைகளை குலைக்க முடியாதபடி உடையவரின் ஸ்ரீசுக்திகள் நமக்கு பக்தியை உண்டாக்குகிறது. உடையவரின் ஸ்ரீசுக்திகளை சேவித்து அதில் ஆழ்ந்த புலமை உடையவர்களுக்கு துர்வாதிகளின் பேச்சு எந்தவித கலக்கத்தையும் உண்டு பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா துர்வாதிகளின் மதம் வேதங்களை பிரமாணமாக கொண்டு அமைந்ததில்லை, அவர்களுடைய அறிவாற்றலுக்கேற்ப அமைந்தது. யுக்திவாதம் நிலைத்து நிற்காது. அவர்களை விட கூறிய அறிவுத்திறன் உடையவர்களாயிருந்தால் அவர்களின் மதவாதம் கண்டிக்கப்பட முடியும். ஆயினும் இருட்டில் எப்படி தெளிவான பொருள்களை அறிய முடியாதோ அந்த இருள் போன்ற விளக்கம் இல்லாத கோட்பாடுகளை கொண்டது பிறவாதி மதங்கள். கோட்டான்களுக்கு இரவில்தான் கண் தெரியும். அப்போதான் தன் இனப்பறவைகளோடு பேசி உணவு தேடி கொட்டம் அடிக்கும். பொழுது விடிந்து கதிரவன் கதிர்களை வீசியதும் அவைகளுக்கு அஞ்சி கண் தெரியாதானபடியால் அடங்கி முந்துக்களில் ஒடுங்கிவிடும். வெளிச்சம் அவைகளுக்கு கொடியது. அதே போன்று ஸ்ரீபாஷ்யக்காரரின் ஸ்ரீசுக்திகளாகிய சூரிய கிரணங்கள் தோன்றாதவரை அறியாமையாகிய இருளில், அதாவது அபசித்தாந்தத்தில் ஊறி உற்சாகத்தோடு வீரம் பேசி கொட்டம் அடிப்பர். பருஷங்களான சூரிய கிரணங்கள் தோன்றி கொடியவைகளான அவைதிக மதங்களை கண்டிப்பவைகளான ஸ்ரீசுக்திகளை கொண்ட ராமானுஜ மதமாகிற சூரியன் உதயமானதும் கோட்டான்கள் போன்று நடுங்கி ஒடுங்கி விடுவர். இவ்வாறு உபனிஷத்துக்களின் கருத்தை தெளிவாக விளக்குகிற ஸ்ரீபாஷ்யம், ஸ்ரீ கீதாபாஷ்யம், ஸ்ரீ வேதார்த்த சங்கிரகம், ஸ்ரீ வேதாந்த சாரம், ஸ்ரீ வேதாந்த தீபம்,
கத்தியத்ரயம், நித்தியம் போன்ற கிரந்தங்களை நல்ல ஆசிரியர் மூலமாக நன்கு கற்றவர்கள் வேத பாக்கியர்களின் மதத்தை கண்டு சிறிதும் கலங்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட உடையவரின் ஸ்ரீசுக்திகள் சம்சார பந்தத்திலிருந்து விடுதலை பெற, மோட்சத்தை பெற உதவுகிறது. என்னே ஆச்சரியம்! ஸ்ரீசுக்திகளின் பெருமையோ பெருமை என்கிறார் அஸ்மதாச்சாரியர். டாக்டர் வி.என். வேதாந்த தேசிகனுடைய கம்பைலேஷன் யதிகளின் தேவர் பூஜ்யர் பகவத் ராமானுஜர். அவருடைய நூல்கள் பகவத் பக்தி ஸ்ரத்தாதிகள் என்பனவற்றை ஆம்பல் காடாக உருவகித்தால் அதற்கு சந்திர ஒளி வீச்சு பகவத் பாஷ்யகாருடைய ஸ்ரீசுக்திகள் என்று சொல்லலாம். அதாவது மக்களுக்கு சரியான தத்துவஞானம், ஸ்ரத்தை, பக்தி எல்லாம் மலரும், மகிழ்ச்சி பெருகும். சந்திரன் ஒளி என்றோமே கீழே, இப்போ சூரியனின் ஒளிப்பிறப்பு உதயம் என்ன வேண்டும்? எதற்கு? வேறொரு விஷயத்திற்கு. எதற்கு என்றால் தப்பாக தன்னுடைய சித்தாந்தங்களில் அவற்றின் இருட்கொள்கைகளில் இருளில் மூழ்கி கொட்டமடிக்கும் கோட்டான்களுக்கு சூரியனின் ஒளிப்பிறப்பு உதயம். அவை சூரியனை கண்டால் ஓடி ஒளியும் கோட்டான்கள் அமைதியாகிவிடும். அது அவற்றினுடைய இயல்பு. அதுபோல ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசுக்திகளாகிய சூரியன்கள் வரும்பொழுது பிற மதவாதிகள் தங்களுடைய அஞ்ஞான இருள் அதில் கொட்டமடிக்கும் அந்த மதவாதங்களை ஒடுங்கி ஒளிவார்கள். யதிதேவர் ஸ்ரீசுக்திகள் நம் உள்ளத்தில் பிறப்பிக்கும் மோட்ச இச்சை கலக்க ஒண்ணாத ஊற்றம். சந்திரிகை நிலாவொளி மனமகிழ்ச்சியூட்டும் இனிய அனுபவம். யதீந்திர ஸ்ரீசுக்திகள் அங்கனமே. இந்த நிலைமையை தடுக்குமே குதர்க்கவாதிகளின் கொட்டம் என்றால் நடக்காது. துர்வாதிகள் பறந்தோடுவர். ஏன்? சூரிய ஒளி முன் கோட்டான் நிற்குமா? குதர்க்கவாதிகள் முன் கோட்டான்களுக்கு இருளே உகக்கும். சந்திரன் ஒளி ஒவ்வாது. இந்த ஸ்ரீசுக்திகள் முன்பு கோட்டான்களின் கோட்டம் பலிக்காது. ஏன்னா இவர் சந்திரனாக ஒளியாகவும் இருப்பார், சூரியன் ஒளியாகவும் இருப்பார். யதிதேவன் ஸ்ரீசுக்திகள் சோமவத் பிரியதர்ஷனாக சத்துருக்களுக்கு அபித பாவ கோபமும். பெருமாள் விஸ்வரூபம் எடுத்த போது கீதை வர்ணிப்பது நினைவுக்கு வரும். ரக்ஷாம்சி பீதானி திசோத்ரவந்தி, 8 திக்குகளிலும் பயந்து ஓடுவர் ரக்ஷோகணங்கள் என்கிறார். அதுபோல இங்கு 8 திக்குகளிலும் பிற மதவாதிகள் பயந்து ஓடுகின்றனர். அடியேன் பகவத் ராமானுஜர் திருவடிகளே சரணம். தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.